ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, கடையில் தான் இருக்கேன். பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டிலேருந்து. அந்த பாலை வச்சு சுக்கு காப்பி குடிக்கலான்னு, தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் சுக்கு காப்பி குடிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, நான் கடையில் எப்படி போடுறேன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு சில டைமில் டீக்கார் வரமாட்டேங்கிறாரு. அதனால் நான் வீட்டிலேருந்து ஒரு வேலைக்கு மட்டும் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பாலை இதில் தான் ஊற்றி காய வைக்கிறேன். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் பாலை ஊற்றிட்டு, ஏடையாக இருக்குது, பரவாயில்ல, ஏடை இருந்தால் இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்த கிளாஸை தூக்கி உள்ள வைக்க போகிறோம். ஏன் டைரெக்டாக இதில் பாலெல்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது, வெறும் இது தண்ணி கொதிக்கிறதுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா இப்போது பனி சீசன்லலாம் குளிராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் சுடு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கினது. அதனால் இதில் சமயத்தில் ஒரு டைம் மேகிலாம் கூட செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அது எப்போனா யூடியூப்பில் பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சேன். ஆனால் இதில் செய்கிறது ஒன்றையும் வெறும்னு மேகி போட்டு ஒரு எண்ணெயும் இல்லை, வெங்காயம் தக்காளியும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இப்படி செஞ்சு இல்லாத ரொம்ப காஞ்சி போயிருந்தாக்கா இதில் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி ஒன்றும் இதில் அவ்வளோ டேஸ்டெல்லாம் இருக்காது. அது என்னென்னா, இதில் நான் பால் காய வச்சுப்பேன். அப்படி இல்லைனா பால் பவுட்ரு வாங்கி வச்சுருந்துட்டு, இப்போ பால் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன், அவசரத்தில் வந்துட்டேன் அப்படின்னா, பக்கத்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பால் பவுட்ரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு எவ்ரிடே வாங்கி வச்சுட்டு, அந்த பால் பவுடரை போட்டு காஃபி பொடி போட்டு குடிப்பேன். இன்றைக்கி பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பாலை வச்சு சுக்கு காப்பி பவுடரும் வச்சுருக்கேன். அதை போட்டு குடிக்கலான்ட்டு. ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி இருந்தது. சரி, அதை குடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதனால் சரி, இது மாதிரி இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி பார்ப்பீங்கள்ல, அதனால தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது நான் தனியாக தான் வச்சு இது பண்ணுறேன். என் பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இது 2 வேலை. தண்ணி உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே நம்ம பாலை கிளாஸில் ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறோம். அது எப்படி சூடாகுதுன்னு பாருங்கள். இப்படி வச்சாச்சு இல்லை, இப்படி வச்சாச்சு. ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வச்சுட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க. இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். சுவிட்சு போட்டு விட்டேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ பால் கொதிக்கும், சத்தம் வரும் பாருங்கள். அது கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற சவுண்டு வரும். அது கொஞ்ச நேரம் கழித்து தான், ஏன்னா 1 நிமிஷம் போதும். இதில் உடனே சத்தம் வருது பாருங்கள். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கு காப்பி பவுட்ரு போட்டு வச்சுக்கிறேன் இந்த கிளாஸில். எல்லாமே காலினால் எல்லாமே கடைக்கு காஃபி தூள், டீ தூள், சுக்கு காப்பி பவுட்ரு எல்லாமே வச்சுருக்கேன். எது வேணும்னு போட்டு குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை பாருங்க, இவ்வளோ பவுட்ரு போட்டிருக்கானே. ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன். சுக்கு காப்பி பவுடர் ரெடிமேடாகவே விற்கிது. அதிலே வெல்லம் கலந்துருக்கு. அதனால் நீங்கள் தனியாக சர்க்கரைலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. தொண்டைக்கு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி தொண்டை சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சுக்கு காப்பி. இப்போ தண்ணி சுட்டுடுச்சு.
அதனால் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்குள்ளே சூடாக இருக்காது. இது அப்படியே மூடியே இருக்கட்டும். மூடி திறந்தா மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விடுங்க. பயமாக இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் கூட ஆகலை, ஆஃப் ஆகிடுச்சு. தண்ணியும் கொதிச்சிச்சு. நான் அதனால் கொஞ்சம் திறந்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். மொத்தமாகவே ஒரு 1.5 நிமிஷம் ஆகிருக்கும் அந்த ஒரு கிளாஸ் பால் கொதிக்கிறதுக்கு தான். சூடாகிடும். ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே நான் சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப பொங்கிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம குடிக்கிற பதம் தெரியும் இல்லைங்களா, அதை விட அதிகமாகவே சூடாகிடும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கை வச்சு எடுக்கணும். அது வந்து கை பொறுக்கும். என் கைக்கெலாம் பொறுத்துக்கும். நான் அப்படியே எடுத்துருவேன். ஒரு சிலர் வந்து எடுக்கணுன்னா துணி வச்சு எடுங்க. இது எல்லோரும் ட்ரை பண்ணணுன்னு கிடையாது. இப்போ கடைகளில் யாருன்னா வேலை செய்வீங்க. இப்போது வீட்டிலலாம் தேவைப்படாது, அடுப்பில் காய வச்சுக்கலாம். போய் வெளியே டீ குடிக்க பிடிக்காதவங்க கடையில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது பொருத்தமாக இருக்கும் கொஞ்சம். அதுக்காக தான். சரி, உங்களுக்கு எடுத்து நான் எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூடாகிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்க, நல்ல சூடாக இருக்குது. இப்போ அதை ஆற்றி சுக்கு காப்பி பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுல, அதை ஆற்றி இது பண்ணிடும் குடிப்போம். நல்லா வாசனையாக வருது. இது எங்கள் வீட்டுக்கிட்ட மாடு இருக்குது, அதனால் அவங்க மாட்டுப்பால் டெய்லி கொடுத்துருவாங்க. கடையிலே விற்கிறார் மாட்டுப்பால், வாட்டர் கேனில் வாங்கிடுவோம். ரெண்டுமே கலந்து தான் குடிக்கிறோம். மாட்டுப்பாலே தான் குடிக்கணும்னு அப்படி கிடையாது. இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே, அது மாதிரி. அவ்வளோதான், சுக்கு காப்பி ரெடி. நல்லா சூடாகவே இருக்குது ரொம்ப. நானே ஆற்றினேன், அதனால தான். மீதி பால் இருக்குது கொஞ்சம். வந்து பாருங்கள், இது வந்து ஈவினிங் டீ கார் வரலன்னா அப்போ போட்டு குடிக்கலாம் மறுபடியும் சுக்கு காப்பி. அவர் வந்து காப்பி தான் காப்பி தான் எடுத்துகிட்டு வருவார். காஃபி டீ தான், சுக்கு காப்பிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டார். அதனால் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது இப்படி ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், சுக்கு காப்பி ரெடி. நீங்களும் வீட்டில் இல்லை, இப்படி வேலை செய்கிறவங்க கடையில் இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு கேஸ் அடுப்புலாம் இல்லைனா இது மாதிரி வச்சு கரண்ட்டில் வச்சு செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இல்லைனா, அதனால் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எடுக்கும்போது மட்டும் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இதில் எந்த ஆபத்தும் கிடையாது. பசங்களுக்கு சொல்லித்தராதீங்க, பெரியவங்க செய்யுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.